ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் ஒரு ஃப்ரெண்டு நமக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணாருங்க. ப்ரோ இந்த வீடியோ பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நமக்கு ஷேர் பண்ணார். நம்மளும் இந்த வீடியோ பார்க்க முடிஞ்சுது. நம்ம அந்த வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தற்கொலை நிறைய உளறி வச்சிருக்குது. ஓகேங்களா, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த தற்கொலை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த வீடியோ இப்போதைக்கு ட்விட்டரில் வைரலாக போயிட்டுருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தற்கொலை யாருன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்ல ஒரு சேனல் வச்சிருக்குது. ரெட் லைட் தானே, ரெட் லைட்டாக ஏதோ லைட்டுங்க, அந்த லைட்டு தான் ரெட் லைட்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு சேனல் வச்சுக்கிட்டு தமிழ் சினிமாவில் எல்லா ஹீரோடைய வாழ்க்கையும் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரஜினி சாரு, அஜித் சாரு, சூர்யா சாரு, சிவகார்த்திகேயன், சிம்பு, தனுஷ்னு எல்லா ஹீரோடைய வாழ்க்கையும் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கோம், விஜயை தவிர. ஏன்னா அது ஒரு தீவிர விஜயின் சொம்பு. விஜயின் சொம்புன்னு வச்சுக்கலாம், விஜயின் அடிமைன்னு வச்சுக்கலாம், அப்புறம் ரொம்ப சொல்லப்போனால் அனில் குஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோடைய வாழ்க்கையும் யூடியூப்ல க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போ ப்ரோ அப்படிலாம் கிடையாது, அவர் ரொம்ப நியூட்ரல். அவர் ஆரம்ப காலத்தில் விஜயவே தாக்கி பேசியிருக்காரு அப்போ நீங்கள் கேட்கக்கூடாதுன்ட்ட. ஏன்னா அதற்கு ஒரு வீடியோ ரெடியாக இருக்குது. அவன் யார், அவன் சேனல் எப்படி அப்படின்னு டோட்டலாக எக்ஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் என்ன பேசியிருக்கிறான், அதாவது இப்போ வைரலாக போயிட்டுருக்கிற இந்த வீடியோவில் அவன் என்ன பேசியிருக்கான் அதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா, அஜித் ஃபேன்ஸ் தற்கொலை, அஜித் ஃபேன்ஸ்லாம் அறிவில்லாதவங்க, அஜித் சமூக அக்கறையில் அவர் அப்படின்ற மாதிரி. அஜித் ஃபேன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, அஜித் ஃபேன்ஸ் ஒரு முட்டாள் அப்படின்னு இதை போட்டு உலகி வச்சிருக்கிறான். அந்த இதில் வன்மத்தை கக்கி வச்சிருக்கிறான். ஓகேங்களா, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம், இப்படி போட்டு ஒரு வீடியோவில் வன்மத்தை கொட்டி கதிர வைக்கிறதுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா தீனா. இப்போ ரீசெண்டாக அஜித் சார் பர்த்டேக்கு தீனா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக செம்ம செலிப்ரேஷன். ஏதோ ஒரு புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி அவ்வளோ செலிப்ரேஷன். சொல்லப்போனால் லியோ படத்துக்கு எப்படி இருந்திருக்குமா தெரியல, அந்தளவுக்கு செலிப்ரேஷன்ஸ். தேட்டர் வாசலில் டிராஃபிக் ஜாம் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ அப்படி ஒரு செலிப்ரேஷன் இருந்துச்சு தீனா படத்துக்கு. அந்த செலிப்ரேஷனில் சில கிளிப்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, பாருங்கள் இப்படி தான் இருக்குது, அஜித் ஃபேன்ஸை தற்கொலைங்க, அஜித் அக்கறை இல்லாதவர் அப்படின்ற மாதிரி பேச வச்சுருக்காங்க. இதில் அவன் என்னெல்லாம் பேசியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்கிறான் பேனரை கிழிச்சிட்டாங்க தற்கொலைங்க அப்படின்னு சொல்கிறான். அதாவது தீனா படத்தப்போ அந்த செலிப்ரேஷனில் ஒரு தேட்டர் கில்லியும் போடுது, தீனா ஓடிட்டு இருக்குது. அப்போ ஒரு அஜித் ஃபேன் பேனரில் ஏறி கில்லி பேனர் கிழிச்சி கீழே கராசுறாரு. ஸோ இந்த வீடியோ நம்மளும் பார்த்தோம். அது கொஞ்சம் மனசு வருத்தம் தான். ஏன்னா அது தேவையில்லாது. ஏன்னா ஒரு ஹீரோ நம்ம கொண்டாட வரோம், ஸோ இன்னும் ஹீரோ பேனர் கிழிக்க தேவையில்லை, அது தேவையில்லை தான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் அவர் மேலே ஆக்ஷன் எடுத்து போலீஸ் வழியாக அவர் மன்னிப்பையும் கேட்டார். ஓகேவா, அந்த கிழிச்ச பையன் மன்னிப்பையும் கேட்டார். உடனே இங்கே இருக்கிற தற்கொலைகள் பல பேர் அந்த வீடியோ தூக்கி வச்சுட்டு, பார்த்தீங்களா தளபதி மாச, நீங்கள் பேனரை கிழிச்ச அடுத்த சைண்டை மன்னிப்பு கேட்ட பார்த்தியா அப்படின்ற மாதிரி அந்த பையன் மன்னிப்பு கேட்குற வீடியோ அப்படி போட்டு ஷேர் பண்ணிட்டு தானாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதி மன்னிப்பு கேட்ட வீடியோ யூடியூப்ல இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்கும், அது விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, சரிப்பா கில்லி பேனரை கிழிச்ச அஜித் ஃபேன் தற்கொலை, அதாவது இந்த தற்கொலை சொன்னதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி துணிவு வாரிசு அப்படின்னு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பொங்கல் கிளாஷ் ரிலீஸ் ஆச்சு. இது துணிவு படத்துக்கு நைட் 1 மணி ஷோ கொடுத்தாங்க, வாரிசு படத்துக்கு 4 மணி ஷோ. ஏன்னா நைட்டு 1 மணிக்கு வாரிசை போட்டால் பார்க்க வேணும் வரமாட்டான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா துணிவு படத்தை நைட்டு 1 மணிக்கு கொடுத்தாங்க. ஏன்னா ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கிறதால. ஸோ துணிவு படம் நைட்டு 1 மணிக்கு ஷோ எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருந்துச்சு. 4 மணிக்கு வாரிசு படம். இதில் துணிவு படத்துக்கு ஃபேன்ஸ் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணாங்க. அஜித் ஃபேன்ஸ் நைட்டு 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணி தேட்டருக்கு படம் பார்க்க போயிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா அதே தேட்டரில் வாரிசு பேனர் இருக்குது, வாரிசு கட் அவுட் எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் கையை வைக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் துணிவுலேயே செலிப்ரேஷன், பாலாபிஷேகம் பட்டாசுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் துணிவு செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அஜித் ஃபேன்ஸ் உள்ள அவங்க தலையை பார்க்க போயிட்டாங்க. இங்கே 4 மணிக்கு ஒரு கூட்டம் வருதுல்ல, அதாவது இந்த சீரியலை கொண்டாடுறது ஒரு கூட்டம் வந்துச்சு 4 மணிக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீரியல் நைட்டு தான் டிவியில் போடுவாங்க. ஆனால் அன்றைக்கி போட்டு பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் மார்னிங் 4 மணிக்கே போட்டாங்க. ஸோ அந்த சீரியலை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சுங்க. அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே துணிவு படத்துக்கு ரிப்போர்ட் அப்படி இருக்குன்ற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஏன்னா முதல் நாள் பார்த்தீங்கன்னா வாரிசு குப்பை மெகா சீரியல் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரெஷ் ஷோலே பார்த்தீங்கன்னா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதனால் அப்போது அஜித் ஃபேன்ஸ் உள்ளே போக விட்டு இவனுக்கு துணிவு பண்ணதை கிழிக்கிறானுங்க. யார், சீரியல் பார்க்க வந்த இந்த ஃபேன்ஸ் கும்பல் அஜித் ஃபேன்ஸ் உள்ளே போனதுக்கு அப்புறமா துணிவு பண்ணதை கிழிச்சு கடாசுறானாங்க. அஜித் ஃபேன்ஸ் வெளியே இருக்கும்போது கையை வச்சுருந்தா அஜித் ஃபேன்ஸ் கிழிச்சு தொங்க விட்டுருப்பானுங்க, அது வேறு கருத்து, அதை விட்டுருங்க. இருந்தாலும்
அஜித் ஃபேன்ஸே வந்து 1 மணி வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிட்டு வாரிசு படத்தில் கையே வைக்காம அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித்தை மட்டுமே கொண்டாடிட்டு அங்கே படத்துக்கு போயிருக்காங்க. இங்கே இவனுங்க சீரியல் பார்க்க வந்த இவனுங்க பார்த்தீங்கன்னா அஜித் படத்தை கீச்சிட்டு போகிறானுங்க. அப்புறம் திரும்பி அஜித் ஃபேன்ஸ் வெளியே வரும்போது வாரிசு வந்து சின்ன படம் வாங்கிட்டானுங்க. ஸோ அது வேற கதை. இப்போ நம்ம என்ன கதை பார்த்தீங்கன்னா, கில்லி பேனரை கிழிச்சதால அஜித் ஃபேன்ஸ் தற்கொலைனா, அன்னைக்கு கிளாஷில் அஜித் ஃபேன்ஸு வாரிசு கையவே வைக்கல, அதை கண்டிக்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. ஆனால் துணிவு பேனரை கிழிச்சப்போ இந்த சீர்திருத்த சிகாமணி சண்முகம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அன்னைக்கு சொல்ல வேண்டியதுன்னு, டே தற்கூறிங்களா விஜய் ஃபேன்ஸுங்களா, எதுக்குடா உங்களை வேலை, எதுக்குடா பேனரை கிழிக்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதுன்னு. ஏன் அன்றைக்கி அது கேட்கவே இல்லை? இன்றைக்கி கில்லி பேனரை ஜஸ்ட் ஒரு மூலையில் கிழிச்சான் ஒரு ஃபேன்ஸு. அது வந்து ஒரு ஆர்வ கோளாறில் வந்து ஏறி கிழிச்சிட்டான். அதுக்கே உனக்கு இவ்வளோ பொங்குது, இவ்வளோ வருதுன்னா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் அப்படி இருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்குது. அந்த படத்தோட பேனரை ஒருத்தவங்க கிழிச்சிருக்கிறான் தற்கொலைத்தனமானா, அதற்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ அதை வந்து தற்கொலைன்னு சொல்லிருக்கணும். அதுக்கெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்களா கில்லி பேனரை கிழிச்சிட்டாங்க தற்கொலை பசங்க அப்படின்னா என்னடா டே. அதுக்கப்புறம் அடுத்ததுங்க, தேட்டருக்குள்ளே வெடி வெடிச்சிட்டாங்களாம். அதாவது இந்த தீனா செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வேறு கேட்க மாட்டானுங்க, இவனுங்க வேறு இவங்களை வச்சுட்டு அவர் பாங்க அஜித் சார் தாங்க போவோம் படாபடு போகிறாரு, டே கொஞ்சமாச்சும் அமைதியாக இருக்கணுன்ற மாதிரி தாங்க தேட்டருக்குள்ளே வெடி வைக்கிறானுங்க. தேட்டருக்குள்ளே வெடி வச்சு ரகலை பண்ணிட்டானுங்க அன்றைக்கி. அதை தூக்கி போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா தேட்டருக்குள்ளே வெடி வச்சுட்டாங்க தற்கொலை பசங்க, அறிவில்லாத பசங்க, யாருக்காச்சும் எதனா ஆச்சா என்ன பண்ணுறது, ஸ்க்ரீனு பதிச்சா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே சண்முகம், அதாவது சமூகனோட சண்முகம் மாதிரி அப்படியே பேசி வச்சுருக்காப்புல. நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு? ஏன்னா அந்த இடத்துல 2 வெடி போட்ட இடத்துல சுற்றி நிற்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பசங்க மட்டும்தான். அவனுங்க வெடி போட்டு மூவ் ஆகிட்டானாங்க. நான் வந்து கரெக்டுன்னு சொல்ல, வெடி போடக்கூடாது, தியேட்டருக்குள்ளே வெடி போடக்கூடாது, அது தப்பு தான், அது இருந்துட்டு போட்டோம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலை. ஜஸ்ட் வந்து ஃபேன்ஸ் மட்டும்தான் அந்த இதை இருந்தது. ஓகேங்களா? இதுக்கே நீ வந்து இந்த 2 வெடி போட்டு கொண்டாடினதே வந்து தற்கொலை தினமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா, பீஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இல்லைனா ராக்கி பாய் இருக்கார்ல, அவரை நினச்சி பாருங்கள், பீஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த பீஸ்ட் படத்துக்கு வந்து ட்ரெய்லர் விட்டாங்க. அது படமே விட்டது தப்பு தான், சரி ட்ரெய்லர் விட்டாங்க. அந்த ட்ரெய்லரை கொண்டாட போன விஜய் ஃபேன்ஸ் வந்து பண்ண காரியம் தெரியுமா? அந்த பாட்டில் வந்து ஒரு பாட்டு வருங்க, திரை தீ பிடிக்கும் வெடி வெடிக்கும்ன்ற மாதிரி பாட்டு வரும். அந்த பாட்டை உண்மை நினச்சி ஒருத்தன் ஸ்கிரீனை கொளுத்தி விட்டான். ஸ்க்ரீன் எரிஞ்சிட்டு இருக்குது, ட்ரெய்லர் ஓடிட்டு இருக்குது, ஸ்க்ரீன் எரிஞ்சிட்டு இருக்குது இந்த பக்கம். அன்னைக்கு எங்கே போனார் இந்த சீதத்தை சிகாமணி? அது மேதாவித்தனமா? அஜித் ஃபேன்ஸ் வந்து தேட்டருக்குள்ளே வந்து ஒரு அந்த ஸ்க்ரீனுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸை வச்சு 2 வெடி போட்டது வந்து தற்கொலைத்தனமாக இருக்குன்னு சொன்னால், ஸ்க்ரீனையே கொளுத்தி விட்டானே. அது கேட்குறது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வடிவேலு படத்தில் வந்து ஒரு சீன் வரும், இந்த எம்ஜிஆர் வந்து கத்தி மிஸ் பண்ணிட்டாருன்னு கத்தி தூக்கி போடுவார். அதேமாரி திரையை தீ பிடிக்கும் சொன்னோடனே ஸ்க்ரீனை கொளுத்தி விட்டான் ஒரு தற்கொலை. அதாவது அந்த விஜய் ஃபேன்ஸ் போட்டு இருக்கிற ஒரு தற்கொலை. ஓகேவா? ஸோ அதுக்கு அது சொல்லவே இல்லையே இவனுங்க. அதுக்கெல்லாம் வந்து தற்கொலைங்க இப்படி பண்ணிட்டு கேட்கவே இல்லையே. அதுக்கப்புறம் ரீசெண்டாக லியோ படத்துடைய ட்ரெய்லர் செலிப்ரேஷனு இந்த தேட்டரு சென்னையில் ஒரு தேட்டரில் நடந்துச்சு. ஸோ அந்த தேட்டரில் அந்த ட்ரெய்லர் பார்க்க போனப்போ தேட்டரே நாசம் பண்ணிட்டானுங்க. அவ்வளோ சேர் டேமேஜ், அவ்வளோ சேர்ஸு, நிறையா சேர்ஸ் டேமேஜ்டு. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்க்க போனப்போ. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு தற்கொலைத்தனமான கூட்டத்தை வச்சுக்கிட்டு, இந்த கூட்டத்தில் நீ ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு, இந்த பக்கம் ஜஸ்ட்டு செலிப்ரேஷனில் எதனா பண்ணால் இதுக்கு வந்து நீ வந்து தற்கொலைன்னு சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு வச்சுக்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னான், கில்லி ஓடிட்டுருக்க ஸ்க்ரீனில் வந்து அஜித் ஃபேன்ஸ் பேர் ரகலை பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்களா? ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அங்கே இருக்கிறவங்க நினைப்பாங்க, இவனுங்க இப்படி தான்ப்பா தற்கொலை பசங்க நினச்சிக்க மாட்டாங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒரு படத்தை வந்து அமைதியாக பார்க்க முடியாது அவங்களால அப்படின்னு இந்த சமூகம் கேள்வி கேட்டாப்புல. ஓகேங்களா? ஸோ நம்ம சிம்பிளாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த இன்சிடெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இது வரைக்கும் யாருன்னா ஒரு ஆள் வந்து நாங்கள் இதுமாரி கில்லி படத்தை வந்து ஃபேமிலியாக பார்த்துட்டு இருந்தோம், திடீர்னு அஜித் ஃபேன்ஸ் உள்ளே வந்து ரகலை பண்ணிட்டாங்க, எங்களால் படம் பார்க்க முடியல, நாங்கள் ரொம்ப வந்து நாங்கள் வந்து அப்செட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி எதனா ஒரு இடத்துல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோ ஒரு கேர்ள்ஸோ ஒரு பெண்மணியோ எதனா ஒரு இடத்துல வந்து யாருன்னா பேட்டி கொடுத்துட்டாங்களா? ஏன் கொடுக்கல? ஏன்னா அங்கே ஸ்க்ரீனில் எம்டியாக கிடந்துச்சுடா.
காலையில் 9 மணிக்கு எவனும் படம் பார்க்க வர மாட்டான், அந்த பழைய படத்தை பார்க்க எவனும் வர மாட்டான். ஒரு ஈவினிங் 6 மணிக்குனா கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு ஃபேமிலி வந்து என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு ஈவினிங் 6 மணிக்கு படத்தை வந்து பார்ப்பாங்க தேட்டரில் வந்து. ஸோ அது லாஜிக் இருக்குது. பெண்கள் ஈவினிங் வருவாங்க, அது ஓகே லாஜிக் இருக்குது. மார்னிங் 9 மணிக்கு தேட்டரே எம்டியாக ஓடி கிடக்குது. அப்போ யார் வருவா? ஓயோக்கு போகிறது காசு இல்லாமல் இருக்கான்ல, ஸோ அவன் தான் தேட்டருக்கு வருவான் அந்த டைமில். காலைல 9 மணிக்கு அந்த ஏசியில் வந்து இருந்துட்டு போகலாம், ஓயோக்கு காசு இல்லை அதனால் இங்கே இருந்துட்டு போகலான்ற மாதிரி அப்போ அவன் தான் வருவான். அவனே ஒரு 2 பேரும் உட்காந்துருப்பான், மூலையில் உட்காந்துருப்பான். அந்த காணல் 2 பேர், இந்த காணல் 2 பேரும் உட்காந்துருப்பான். அவ்வளோதான். அந்த இடத்துல அஜித் ஃபேன்ஸ் பண்ணதால் என்ன டிஸ்டர்ப் யாருக்கு இருந்துச்சு? ஈவன் போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த இடத்துல உள்ளே வராரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே வந்து அவங்க பேசிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சிரிச்சுட்டே வெளில போகிறாரு. அஜித் ஃபேன்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வெளில போகிறாரு. அந்த இடத்துல யாருக்காவது ஏன்னா பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா போலீஸ் அப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்களா? என்னடா பேசுறீங்க இன்னைக்கு, எதனா பேசணும் பேசுறீங்களா? இல்லை எனக்கு எதுவும் புரியல. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, அஜித்தேன்னு கூறானுங்க, இதெல்லாம் வந்து அசிங்கமா இல்லையா அப்படின்னா, இப்போ அஜித் ஃபேன்ஸ் அஜித் படத்தை பார்க்கும்போது அஜித்தை தான் கூவாங்க, வேறு எப்படி கூவாங்க? இப்போ விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜய் படத்தை பார்க்கும்போது விஜய்னு கூவாமல் அணிலேன்னு கூவாங்கன்னா என்ன? எனக்கு தெரியல. அஜித்தேன்னு கூறாங்க, அது வந்து அசிங்கமாக இருக்குன்னு சொன்னால், இப்போ விஜய் படத்தை வந்து பார்க்க வராங்க, விஜய் ஃபேன்ஸ் பார்க்க வராங்க, அப்போ வந்து விஜயே தளபதினு கூவாமல் அணிலேன்னு கூப்பிடுவாங்க. இல்லை லாஜிக் புரியல எனக்கு. இதெல்லாம் ஒரு காரணமா? இது வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து தற்கொலை தெரியுது அவங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அஜித் வந்து சமூக கிரையில் வரான். அவரை போல அவங்க ஃபேன்ஸும் இருக்காங்களாம். அதாவது அவர் வந்து டைலாக் கூட சொல்கிறான் பழமொழி வர, தலைவன் போலவே தொண்டனுமா. அதாவது அஜித் ஃபேன்ஸ் வந்து அஜித் போலவே இருக்காராம். இப்போ நம்ம என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் விஜய் ஃபேன்ஸ் பாருங்களா, பார்த்தீங்களா? இப்போ இந்த விஜய் ஃபேன்ஸ் இந்த சமூகத்தில் இந்த விஜய் ஃபேன்ஸ் எப்படி தலைவன் போலவா எப்படி? இங்கே ஜஸ்ட்டு வந்து தியேட்டரில் செலிப்ரேஷன் பண்ண அஜித் ஃபேன்ஸ் வந்து அவங்க தலை போல் வந்து சமூக இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா, இந்த பக்கம் பாலியல் தொழில் கஞ்சா இப்படி பண்ணிட்டு இருக்க இந்த விஜய் ஃபேன்ஸ் இவங்க தலைவன் போலவா அப்படின்னு கேள்வி விதமாக தோணாதா? ஜஸ்ட்டு ஒரு ஃபேன்ஸோட அந்த ஒரு என்ஜாய்மெண்ட், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அந்த ஒரு மூமெண்ட்டு, அதை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து அஜித் கூட கம்பேர் பண்ணி தலைவன் போலவே இவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே இந்த தொழிலாம் பண்ணுற இவங்க தலைவன் போலவா? நான் வந்து ஓப்பனாக கேட்குறேன், சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து அஜித் உதவி பண்ணிட்டாருன்னு போய் சொல்லுவாங்க, புல்லா விடுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அஜித்துக்கே தெரியாது இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகேப்பா விட்டுருப்பா, அஜித் ஃபேன்ஸ் வந்து சொல்கிறதெல்லாம் பொய் புருடா எல்லாம் ஓகே தான், சரி நானும் ஒத்துக்கிறேன் விட்டுருப்போ. ராதாரவி யார்? அஜித் வராருன்னு சொல்லிட்டு இருந்தார். என்ன அஜித் வராரு என்ன பாருங்க கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார் விஜய் தான் இல்லை, இந்த அவர் வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேருக்கு இந்த கண் ஆப்ரேஷன் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார். யாருக்கும் வெளியவும் தெரியாது, இது இப்படியே யாரோ தெரிகிற மாதிரியும் செய்யலை. அவர் ரசிகர் மன்றம் வச்சு ஒரு பெரிய விழா வச்சு அவர் வந்து நின்று எல்லாருக்கும் பணம் கொடுக்குறது அதெல்லாம் செய்யலை. விஜயசங்கர் கேட்பார் சில நேரத்தில் அவரே கேட்பாரான். அஜித் நைட்டு வந்து வருவாரான், வந்து கேட்பாரான், என்ன சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா கண் ஆப்ரேஷனுக்கு? அதாவது ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, அந்த மாதிரி அந்த ஒளி வரத்துக்கு செய்கிறாரு பாருங்க. அதனால தான் அஜித் சார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் வளர்ச்சி, ஒரு மனிதனுடைய வளர்ச்சி. பில்லா அஜித் ரசிகர் மன்ற தலைவரா என்ன, இல்லை மங்காத்தா அஜித் ரசிகர் மன்ற தலைவரா என்ன? ராதாரவி சொல்கிறாரு ஒரு வீடியோவில், 5000 பேருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அஜித் காசு கொடுத்துருக்காரு, அதனால தான் நான் அஜித்தை வந்து அஜித் சார்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு யார் சொல்கிறா? ராதாரவி. இப்போ என்ன பண்ணுற, அவருடைய கோமியத்தை வாங்கி ஒரு டம்ளர் குடி தான் சொல்ல முடியும். ஏன்னா இது மாதிரி நிறைய சினி ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அஜித் பண்ண உதவிகளை எத்தனை ஒரு இன்டர்வியூ சொல்லிருப்பாங்க. ஃபேன்ஸை விட்டுருங்க, ஃபேன்ஸை சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க, நானே நம்மளே விட்டுருங்க. சினி ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு வீடியோவில் எதனா இன்டர்வியூவில் இப்படிலாம் அஜித் பண்ணிருக்காரு, இப்படிலாம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த வீடியோ எடுத்து போட்டாலே கிட்டத்தட்ட 2 hours வீடியோ போடலாம். ஸோ இது மாதிரி அஜித் பண்ண உதவிகளை சினி ஆர்டிஸ்ட் சொன்னால் தான் நமக்கே தெரிய வருது. இவனு என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, உதவினா வந்து 5000 காசு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய செட்டு போட்டு ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு வந்து 50,000க்கு வந்து பப்ளிசிட்டி எடுத்துக்கிட்டா தான் அது பெரிய உதவி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது உதவியே கிடையாது, அது பேர் பப்ளிசிட்டி. உதவின்றது இப்போ சொன்னதை பற்றி ராதாரவி சொன்ன பற்றி ராதாரவி 5000 பேருக்கு கண் ஆப்ரேஷனுக்கு வந்து
அஜித் காசு கொடுத்தாரு, ஆனால் அவர் ஜஸ்ட்டு சிம்பிளாக பண்ணிட்டு போயிட்டாரு, எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வைக்கல, ரசிக மன்றமும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னா பார்த்தியா, அதுதான் உன்னுடைய பேச்சுக்கு தரமான செருப்படி. அவர் என்ன சொன்னார், ரசிகர் மன்றத்தை வச்சு பண்ணல, ஒரு பெரிய விழா நடத்தலை, இங்கே நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு 10வது 12வது படிக்கிற பசங்களை கூட்டு வச்சு 5000 காசு கொடுக்கறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டிவியில் லைவ் ஓடிட்டு இருக்குது. அங்கே சிம்பிளாக பண்ணிட்டு போயிருக்காரு அஜித், யாருக்கும் தெரியாமல். அது ராதாரேசர் சொல்லி தான் வெளியே தெரியுது. ஸோ இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அஜித் பண்ணுற உதவி பெற்றவங்க தெரியும், அதை வெளியே அவங்க தெரிஞ்சவங்க தெரியும். உன்ன மாதிரி ஈத்தரங்களுக்கும் உன்ன மாதிரி சமூக சண்முகத்துக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேங்களா? ஸோ இதான் கைஸ் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாழ்வு மனப்பான்மை தான், வேறு எதுவுமே கிடையாது. எப்படின்னா, கில்லி படம் வந்து விஜயோட லைஃப்பில் ஒரு பெரிய ஹிட்டுன்னு சொல்லக்கூடாது, ஒரே பெரிய ஹிட்டுன்னு சொல்லலாம், ஓகேங்களா? அந்த படத்தை கிட்டத்தட்ட 1 மாதமாக ப்ரொமோஷன், ரிலீஸ் ஆக போகுது, இங்காக போகுது அங்காக போகுது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 1 மாதமாக ப்ரொமோஷன் பண்ணானுங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3 days முன்னாடி சொல்கிறாங்க, அஜித் பர்த்டேக்கு தீனா பில்லா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 படத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அன்றைக்கி முதல் நாள் அப்படியே மிரண்டு போயிட்டானாங்க. என்ன வேணும்னா, நம்ம 1 மாதமாக ப்ரொமோஷன் பண்ணோம், ஒன்றுத்தையும் எவனையும் காணும், கூட்டத்தையே காணும், இதே ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த படத்து மேலே உள்ள ஒரு நம்பிக்கை, விஜய்க்காகனு வரவே அந்த படத்தை பார்க்குறதுக்கு. இப்போன்னு சொல்கிறான், இந்த கில்லி படத்தை பார்க்குறதுக்கு எவனும் விஜய்க்காகலாம் வரல, அந்த ஓடிட்டு கூட்டலாம். அந்த படம் நல்ல படம், ஏன்னா வந்து தெலுங்கில் வந்து ஒக்கடுன்ற படத்தை ரீமேக் படம் தான் அந்த படம், நீங்கள் ஒரிஜினல் படம் நினச்சிக்காதீங்க, அது தெலுங்கு படத்தை ரீமேக் படம் தான் அது. அந்த படம் ஒரு கமர்ஷியலாக ஒரு நல்ல படம். அந்த படத்து மேலே எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த படம், நிறைய அஜித் ஃபேன்ஸுக்கும் பிடிக்கும். என்ன ரீசனாக, ஒரு கமர்ஷியலாக சூப்பரான படம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டேன்ஸ் படம் பார்க்க வராங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஓட்டிச்சு. ஆனால் இந்த பக்கம் தீனாக்கும் பில்லாக்கும் அப்படி ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி அப்படி இருக்குது. இவங்களை தோணிடுச்சு, என்னடா இது, நம்ம இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணோம், நம்ம இவ்வளோ ஸ்டண்ட் பண்ணோம், எதுவுமே நடக்கவே இல்லை, இந்த மனுஷன் வந்து வெளியே தலை கட்ட மாட்டார், ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டார், ஜஸ்ட் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இது ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஓகேங்களா? அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் அவனுங்க ஃபஸ்ட்டு பண்ணதெல்லாம் வந்து அஜித் ஃபேன்ஸ் இப்போ பண்ணுறத தற்கொலைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. தியேட்டரில் பண்ணுற இதுவே தற்கொலைத்தனம்னா, வீட்டுக்குள்ளே கஞ்சா வச்சுருக்கானுங்க, தாவாக்கே நிர்வாகிகள் வந்து வீட்டுக்குள்ளே கஞ்சா வச்சுருக்கானுங்க, பாலியல் தொழில் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பற்றி பேசு. இதை விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒன்றுத்துக்கு ஆகாத தியேட்டர் செலிப்ரேஷன், இதில் வந்து 2 ஃபேனை வந்து வெடியை போட்டுட்டான், பேனரை கிழிச்சிட்டான், தற்கொலை பசங்க சொன்னால் வெக்கமா இல்லை? இதெல்லாம் வெக்கமாக சொல்கிறதுக்கு இதை நம்பி இதை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் தற்கொலை பசங்க, முட்டா பயலுக்கு 4 பேர் பார்த்தீங்களா, அஜித் ஃபேன்ஸ் இப்படி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதே ஒரு தற்கூரி ஒன்றுத்துக்கும் லாக்கில் இது அது சொல்லுதுன்ட்டு இது 4 தற்கூரிக்கு தூக்கிட்டு சுற்றுதுங்க வர ட்விட்டரில். ஸோ இதான் கைஸ் நம்ம சொல்ல வர்றது. இதேமாதிரி எச்சைகள், இதேமாதிரி தற்கூரிகளுக்கெல்லாம் வந்து நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து தெரிஞ்சது, நமக்கு இவன் இப்படி அப்படி ஆள், இப்போ இந்த கும்பல், அது நமக்கு தெரியும், நம்ம அப்படியே கலந்துட்டு போயிடுவோம். ஆனால் நியூட்ரல் ஃபேன்ஸ் இருக்காங்களே, இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்களே, இப்போ வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க வச்சுக்கலாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டப்படுதுன்னா அவங்க அப்படி தான் நினச்சிப்பாங்க, ஓ அஜித்னா இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதுதான் இவங்க ப்ளஸ்ஸாக நினச்சிக்கிட்டு தொடர்ந்து இப்படி வந்து கேரியர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவனுக்கு வந்து கேரியர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேனல் ஆரம்பிச்சு வந்து அஜித் கேரியர் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஸோ இன்னும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறானுங்க, அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதான் இவனை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் வந்து எக்ஸ்ட்ரா அப்லோட் பண்ண போகிறோம். அந்த சேனல் எப்படி வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். டாட்டா, பை பாய்.